ஹாய், இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிம்பிளான மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்துட்டு ஃபுல் டே விலாக் வந்துட்டு அப்லோட் பண்ணி. அண்ட் இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு சட்டிலான விலாகாக தான் இருக்கும். ஸோ காலையிலே வந்துட்டு நானே எழில் அப்புறம் அவர் 3 பேருமே வந்துட்டு ரெடியாகி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. 9:30 கிட்ட ஆகிடுச்சு வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு. ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி லன்ச் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு லன்ச் ப்ரிப்பரேஷன் ஒர்க் எதுவுமே இல்லை, காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால. ஸோ வந்ததுமே வந்துட்டு ஒரு 9:30 ஆனதுனால எழிலுக்கு டிஃபன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாத்திரம் எல்லாமே வந்துட்டு நைட்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இருக்கிற அந்த டீ போட்ட பாத்திரம் இதெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். வெயில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. காலையில் வந்துட்டு ஒரு 8:30 போல் தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம் வீட்டிலேருந்து. அப்போவே செம்ம வெயில், சுத்தமாக வந்து தாங்கவே முடியல. எழிலோட ஃபேஸ்லாம் வந்து நல்லா ரெட் ஆகிடுச்சு. இத்தனைக்கும் அவனுக்கு நான் சன்ஸ்க்ரீன் போட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். அப்படி இருந்துமே வந்துட்டு ஒரு மாதிரி ரெட் ஆகிடுறான். அண்டு நிறைய தண்ணி குடிங்க, அப்போ தான் வந்து வெயில் காலத்தை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஸ்வெட்டு வந்து அல்டிமேட்டாக வந்துகிட்டே இருக்குங்க. கிச்சனில் கொஞ்சம் நேரம் நிற்க முடியல, அப்படி வந்து ஊற்றுது, அப்படியே குளிச்சுட்டு வந்த மாதிரி ஆகிடுது. ஸோ நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்துட்டு அவர் வந்து கிளம்பிட்டார், அவருக்கு ஆஃபீஸ் டைம் ஆனதுனால. அண்ட் அவர் வந்துட்டு கிளப்பி விட்டுட்டு நான் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ எழிலுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து டிஃபன் ஊற்றி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்க வேண்டியிருக்கு 2 டேஸாகவே. ஸோ அதையும் வந்து பண்ணணும். நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன் யூடியூப்பில். ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருந்தேன் அண்ட் லாங் வீடியோலையுமே வந்து பார்த்துருந்தேன். அதாவது நம்ம வந்து படிக்கும் போது ஒரு எய்ம் இருந்திருக்கும் நம்மளுக்கு, அண்ட் வந்துட்டு படித்து முடித்த பிறகு ஒரு எய்ம் இருந்திருக்கும். பட் எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனவங்க கூட இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் சமைக்கிற வேலை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி போட்டிருந்தாங்க. அண்டு அதே போல் எனக்குமே இருந்திருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது வந்துட்டு நான் இந்த மாதிரி படிக்கணும், நல்லா படிப்பேன். நான் 10th வரைக்குமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 3 ரேங்க்ஸ்குள்ளே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்டு 11th 12th போகும்போது கொஞ்சம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனேன். மேக்ஸிமம் ஒரு 10 ரேங்க் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன், மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ கொஞ்சம் வந்து மேக்ஸ் எனக்கு கஷ்டம், கண்டிப்பாக மேக்ஸ் எனக்கு வரவே வராதுன்னு சொல்லியும் எங்கள் அம்மா சேர்த்து விட்ட குரூப் அது. அண்டு நான் நினச்ச டிகிரி ஒன்று, அண்டு நான் படித்த டிகிரி ஒன்று. சரி, அதை தான் அப்படி படிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் போக முடியல. நான் ஒர்க் வந்து ஜாயின் பண்ணது ஒன்று, அதுக்கப்புறம் அந்த ஜாபில் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி அதில் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு நினச்சேன். பட் அதுவுமே பண்ண முடியல. அதுக்குள்ளே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அண்ட் மேரேஜுக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது அண்டு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜாப் போகும்போது எப்படி வந்து மைண்ட் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிட்டோமோ, அதே போல் ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க் பண்ணும்போது அகெயின் ஒரு கோல் வந்து செட் பண்ண ஆரம்பித்தேன். சரி, நம்ம ஆஃப்டர் ப்ரெக்னென்சியும் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரெக்னென்சிலையும் வந்துட்டு நல்லா ஜாலியாகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் 7 to 8 months வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, டெலிவரி இதெல்லாம் முடித்த பிறகு கண்டிப்பாக என்னால் அகெயின் எல்லாமே தலைக்கீழ மாறிட்டு திரும்பியும் வந்துட்டு என்னால் ஜாப்லாம் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஹோப்பே வந்து போயிடுச்சு. பிகாஸ் எனக்கு ஹெல்த் வைஸ்மே வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு. அண்ட் எழில விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக வந்துட்டு மனசே வரல. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஜாப் போகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தையே வந்துட்டு ஒரு சர்டன் பீரியட்க்கு கைவிட்டுட்டேன். இப்போலாம் வந்து சுத்தமாக கிடையாது. எழில் வந்து அவ்வளோ சுட்டித்தனமாக இருக்கான். ஸோ அவனை வந்துட்டு விட்டுட்டுலாம் போகிறதுங்கிறது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது இப்போதைக்கு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ஸோ நம்ம லைஃப்லேயும் இப்படி தான் நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். சில நேரம்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். பட் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு வந்து இப்படி தான் இருக்குது. அவங்க நினைக்கிறது ஒன்று, அவங்க படிக்கிறது ஒன்று, அண்ட் அவங்க லைஃப் அமைகிறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்மளும் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அண்ட் வந்துட்டு நான் இதே பேசி கொஞ்சம் வந்து போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரொட்டீன்குள்ளே போயிடலாம். ஸோ நான் பெட்டிங் எல்லாமே வந்து முடிச்சுட்டு துணி வந்து ஃபஸ்ட் லோடு வந்துட்டு போட்டுட்டேன், ஃபஸ்ட் பேட்ச். அண்டு இப்போ வந்து எழிலுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு நான் வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி ஏற கட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேலையாக அதெல்லாம் முடிச்சிட்டேன். பிகாஸ் இன்னுமே வந்துட்டு ஒரு 2 பேட்ச் கிட்ட வந்து துணி வந்து போட வேண்டியிருக்கு. ஸோ அவனை மாற்றி உட்கார வச்சுட்டு ஹால், பெட்ரூம் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பெருக்கி நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கையோட அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு போய் எழில வந்து தூங்க வைக்கணும். எழில் வந்துட்டு டெய்லி ஒரு 11 o'clock போல் தூங்க வச்சேன் அப்படின்னா ஒரு 12லேருந்து ஒரு 1-1:30 வரைக்கும் தூங்குவான். ஸோ அதனால தான்
இப்போது அரிசி மட்டும் நான் கையோட ஊற வச்சுட்டு அவன் எழுந்த பிறகு தான் வந்துட்டு ஏதாவது ஆனியன் ரைஸ் இல்லை கேரட் ரைஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன். எழில் வந்துட்டு எப்போவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் தூங்க மாட்டான். அவனை வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், பக்கத்தில் படுக்க வச்சு தூங்க வைக்கிறதுக்கு எல்லாமே. பிகாஸ் காலில் போட்டு ஆட்டினா தான் தூங்குவான். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி நம்ம தூங்க வைக்கிறதுக்கு டைம் ஆகுது அவனை. அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ் கண்டினியூஸாக தூங்குவான். பட் அவனை தூங்க வச்சுட்டு நானுமே வந்து கூடவே சேர்ந்து தூங்கிட்டேன். எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. மோஸ்ட்லி நான் ஆஃப்டர்நூனில் வந்து தூங்கவே மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பாடு ஊட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். இன்றைக்கின்னு பார்த்து எழில் வந்துட்டு 3:30 வரைக்கும் தூங்கிட்டான். ஸோ அதனால் நானுமே அவன் கூட சேர்ந்து தூங்கிட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்த உடனே ரொம்ப நேரம் ஆகிடுச்சுல, அதுக்கப்புறம் செஞ்சு கொடுக்குறதுக்கு டைம் ஆகிடுங்கிறதுனால நான் ஒரு 3 o'clock போலவே எழுந்தேன். டக்குன்னு அரிசி வச்சுட்டு நான் தயிர் சாதமே வந்துட்டு குழந்தைக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேன். நானுமே வந்துட்டு தயிர் சாதமே சாப்பிட்டுட்டேன். சைட் டிஷ்க்கெலாம் எதுவும் பொரியல்லாம் செய்யலை, டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அந்த பூண்டு மிளகாத்தூள் போடுவோம் இல்லையா, அது மட்டும் வந்து பூண்டு இடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம தோசைக்கு, ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா நானும் எழிலுமே தான் கிளம்பி மாடிக்கு போயிட்டு துணி காய வைக்க போயிருந்தோம். 3 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்துட்டு மார்னிங் ஒரு 11 o'clock கிட்ட போட்டு முடித்த பேட்ச் எல்லாமே. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு வந்தோம். செம்ம அனல் தாங்கவே முடியல. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து லேசாக தண்ணியிலேருந்து நனைச்சிட்டு நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு ஜன்னல் மேலே போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். பிகாஸ் எங்களுக்கு வந்து அந்த ஜன்னல்கிட்ட நல்ல காற்று வரும், பட் அனல் காற்றாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஜன்னல் மேலே அந்த ஸ்க்ரீன் வந்து போட்டு விட்டேன். போட்டு ஒரு 1/2 an hourல டக்குன்னு ட்ரை ஆகிடுது அந்த கிளாத் வந்து, அவ்வளோ வெயில் அடிக்குது. ஸோ இன்றைக்கிட்டே வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வேலையோடையும் எழில் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ கையோடு வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்த பாத்திரம் அண்டு வந்துட்டு காலையில் வந்த பாத்திரம் எல்லாமே வந்துட்டு எடுத்து கழுவிட்டு நான் அங்கே வந்து கவுத்து வச்சிட போகிறேன். அந்த ஸ்டாண்டில் எப்போவுமே அந்த கீழ் ரேக் மட்டும் எம்டியாக இருக்கும். நான் கழுவுற பாத்திரம் எல்லாம் அங்கே வந்து தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருவேன். பெரிய பாத்திரம் எல்லாமே கவுண்டர் டாப் மேலேயே கவுத்து விட்டுருவேன். ஒரு வழியாக வந்துட்டு கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டைம் வந்துட்டு நியர்லி ஒரு 5 o'clock கிட்ட இருக்கும். ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருந்தது. என்ன தான் மார்னிங் குளித்தாலுமே சரி, ஈவினிங்கும் குளித்தா தான் வந்துட்டு நல்லாயிருக்கு. இதுக்காகவே நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 3 o'clock மேலே தான் வந்துட்டு குளிக்கிறது. அண்ட் நானுமே போய் குளிச்சுட்டு எழிலுமே வந்து அகைன் ஒரு தடவை குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எழில் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். எழில் வந்து கலரிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கான். பட் கரெக்டாக பண்ண தெரியல ப்ராப்பராக. இருந்தாலும் வந்துட்டு அவனுக்கு கலரிங் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவனுக்கும் அந்த கலரிங் புக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு அண்டு கலர் பென்சில் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்துட்டு வரைஞ்சி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நான் உட்காந்து சின்ன சின்னதாக அதெல்லாமே வந்து வரைஞ்சி கொடுத்துட்ருந்தேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ நியர்லி 6 o'clock கிட்ட வந்து ஆயிடுச்சு. இன்னுமே வெயில் பாருங்கள் எப்படி அடிச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட மத்தியானம் 12-1 மணி மாதிரி இருக்குது. நம்ம வீட்டுக்கிட்ட எப்போவுமே வந்து சன்செட் தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. என்னோடய கேமராவில் கிளியராக தெரியல, பட் நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ கிளியராக கோல்டன் கலரில் சன் வந்துட்டு செட் ஆகுறது சூப்பராக தெரியும். அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எழில் வந்துட்டு வரைஞ்சி கொடுக்க சொன்னான்னு சொல்லியிருந்தேன், அதெல்லாம் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். கொஞ்சம் நேரம் உள்ளே அடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து எப்போவுமே ஏதாவது விளையாடிட்டுருக்கோம், எதாவது பண்ணிகிட்ருக்கோன்னா கூட ஓடி ஓடி வந்து முத்தம் கொடுத்துட்டே இருப்பான் அழகாக. ஸோ அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன சந்தோஷம்தான். இது நான் வந்து வரைஞ்சி கொடுத்த ஆப்பிள் எப்படி வந்து கலர் பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்கள். கொஞ்ச நேரம் வந்து உள்ளே அடித்தான். அதுக்கப்புறமா வந்து நான் அதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஆப்பிள் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும்னு சொல்லி பிளாக் கலர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இது வந்து டைனோ கேட்டான், சரின்னு சொல்லிட்டு டைனோவும் வரைஞ்சி கொடுத்துருந்தேன். குழந்தைங்க கூட விளையாடினா வந்துட்டு நம்மளுக்கு டைம் போகிறதே வந்து தெரியாது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அந்த மொமெண்ட். அண்ட் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அது எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா எழிலுக்கு வந்து பால் போட்டு கொடுத்துட்டு நானுமே வந்துட்டு டீ குடிச்சிருந்தேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி மார்னிங் டு ஈவினிங் இப்படி தான் போச்சு. நைட் டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தான் வந்துட்டு யோசிக்கணும். இன்னுமே வந்து அதையும் கவர் பண்ணால் ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகும் அப்படிங்கிறதுனால நான் இதோட வந்துட்டு இந்த விலாக் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.